வணக்கம். இன்னைக்கு நாம உடற்பயிற்சி, தசை வளர்ச்சி, அப்புறம் அந்த கொழுப்பு குறைப்பு பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். உங்களுக்கு இது சரி வரும். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நிஜமாவே வேலை செய்யுமா? இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு சில நிபுணர் கருத்துக்களை வச்சு விடை தேடலாம். வாங்க. ஆமா, நிறைய தகவல்கள் இருக்கு. ஆனா முக்கியமா தேவைப்படுறது உங்க வாழ்க்கை முறைக்கும் உங்க குறிக்கோளுக்கும் பொருந்தி போற ஒரு தெளிவான பாதை தான். நீடிச்சு நிக்கிற வெற்றிக்கு தனிப்பட்ட அணுகுமுறையும் தொடர்ச்சியும் தான் முக்கியம்னு இந்த ஆதாரங்கள் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. சரி, அப்ப முதல் விஷயமே இதுவா இருக்கணும். இந்த ஆதாரங்கள் படி பார்த்தா தசை வளர்க்கவோ இல்ல கொழுப்பு குறைக்கவோ இதுதான் உலகத்திலேயே பெஸ்ட் பயிற்சின்னு ஒண்ணு கிடையாது. அப்படிதானே? இது கொஞ்சம் ஏமாற்றமா இருந்தாலும் இது நமக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்குது. நிச்சயமா. ஏன்னா இதுல ரொம்ப முக்கியமானது தொடர்ச்சி, அதாவது அட்ஹியரன்ஸ். ஒரு சூப்பரான பிளானை அப்பப்போ பண்றதை விட ஒரு ஓகேவான ஆனா உங்களுக்கு செட் ஆகுற ஒரு பிளானை நீங்க தொடர்ந்து செஞ்சாலே நல்ல பலன் கிடைக்கும்னு டேட்டா காட்டுது. இதுதான் ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் ரெண்டு வெற்றிக்குமே அடிப்படை. ஓகே, அப்போ சிறந்த முறைன்னு ஒண்ணு இல்லனா எல்லாருக்கும் பொதுவான முக்கியமான கொள்கைகள்னு ஏதாவது இந்த ஆய்வுகள்ல சொல்றாங்களா? தொடர்ச்சியை தாண்டி வேற என்ன முக்கியம்? கண்டிப்பா இருக்கு. ரெண்டாவது முக்கிய கொள்கை முன்னேற்ற சுமை, ப்ரொக்ரெசிவ் ஓவர்லோட். உங்க தசைகளை வளர தூண்டணும்னா உங்க உடல் பழகினதை விட கொஞ்சம் அதிகமா ஒரு சவாலை நீங்க தொடர்ந்து கொடுக்கணும். அதிக சவால்னா அதிக வெயிட் தூக்குறது? அது மட்டும் இல்ல, நீங்க அதிக தடவை, அதாவது ரெப் செய்யலாம். செட்டுகளுக்கு நடுவுல ரெஸ்ட் டைமை குறைக்கலாம். ஏன் உங்க டெக்னிக்கை இன்னும் பெட்டரா பண்றது கூட ஒரு வகையான ப்ரொக்ரெசிவ் ஓவர்லோட் தான். அப்புறம் மூணாவது முயற்சி நிலை, எஃபர்ட் லெவல். ஆமா, நீங்க செய்யற பயிற்சியில ஒரு குறிப்பிட்ட அளவுக்காவது முயற்சி இருக்கணும். சும்மா கடமைக்குன்னு செய்யாம ஒரு 10க்கு 6 அல்லது 7 அளவுக்காவது உங்க எஃபர்ட் இருக்கணும். அப்போதான் உடம்புக்கு அது ஒரு தூண்டுதலா இருக்கும். இது கேட்க சிம்பிளா இருந்தாலும் நிறைய பேர் இதை தொடர்ந்து செய்யறதில்லையே. ஏன் அந்த தடை வருது? நேரம், பணம், இல்ல வேற ஏதாவது தயக்கமா? இந்த ஆதாரங்கள் என்ன சொல்லுது? கரெக்ட். இத செயல்திறன் தடைகள், அதாவது பெர்ஃபார்மன்ஸ் ஆங்கர்ஸ்னு சொல்றாங்க. உங்க முன்னேற்றத்தை எது ஒண்ணு முக்கியமா தடுக்குதோ அதை கண்டுபிடிக்கணும். பல விஷயத்த ஒரே நேரத்துல மாத்த நினைக்காம அந்த ஒரு பெரிய தடையை மட்டும் கண்டுபிடிச்சு அதை சரி பண்றதுல கவனம் செலுத்தினாலே பெரிய மாற்றம் தெரியும்னு சொல்றாங்க. சரி, அந்த தடைய கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கலாம். ஆனா நம்ம பிஸியான லைஃப்ல உடற்பயிற்சிக்கு எப்படி நேரம் ஒதுக்குறது, மத்த விஷயங்களோட எப்படி பேலன்ஸ் பண்றது, இதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இருக்கு. இதுக்கு குவாட்ரண்ட் மாடல்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான முறை யூஸ் ஆகும். உங்க கவனம், நேரம், எனர்ஜி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 10 பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, 10 பாயிண்ட்ஸ். ஆமா, இத 4 முக்கியமான ஏரியாவுக்கு பிரிக்கணும். 1 உங்க தொழில் அல்லது நிதி நிலைமை, 2 சமூகம், குடும்பம், உறவுகள், 3 உங்க உடல் ஆரோக்கியம், 4 ரெக்கவரி, அதாவது ஓய்வு. ஒரு 3 மாசத்துக்கு இந்த 10 பாயிண்ட இந்த 4 பகுதிக்கும் நீங்க எப்படி பிரிச்சு கொடுக்குறீங்கன்னு பாருங்க. ஆங்க, புரியுது. இது உங்க பிரையாரிட்டிஸ் என்னன்னு நீங்க யதார்த்தமா புரிஞ்சுக்க உதவும். உதாரணமா, நீங்க உடல் ஆரோக்கியத்துக்கு 2 பாயிண்ட் தான் ஒதுக்க முடியுதுன்னா வாரத்துக்கு 5 நாள் பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறது நடக்காது இல்லையா? அப்போ உங்க எதிர்பார்ப்ப அதுக்கேத்த மாதிரி மாத்திக்கலாம். இது நிஜமாவே பிராக்டிக்கலா இருக்கு. அப்போ இந்த மாதிரி எதிர்பார்ப்புகளை சரி செஞ்ச பிறகு உடற்தகுதி, அதாவது ஃபிட்னஸ் அப்படிங்கிறதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? வெறும் 6 பேக்ஸ் தானா? நிச்சயமா இல்ல. ஆதாரங்கள் படி பார்த்தா ஃபிட்னஸ்க்கு 3 முக்கிய அம்சம் இருக்கு. நல்லா தெரியறது, லுக் குட், நல்லா உணர்றது, ஃபீல் குட், நல்லா செயல்படுறது, பெர்ஃபார்ம் குட். ஓகே, லுக் குட், ஃபீல் குட், பெர்ஃபார்ம் குட். ஆமா, இது ஒவ்வொருத்தருக்கும் அர்த்தம் மாறும். ஆனா அடிப்படையில நீங்க செய்ய விரும்புற விஷயங்களை பெரிய வலி, காயம் இல்லாம உங்களால செய்ய முடியுதுன்னா அதுதான் உண்மையான ஃபிட்னஸ். அந்த நல்லா செயல்படுறது, பெர்ஃபார்ம் குட் விஷயத்துல வலிமை பயிற்சி, அதாவது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ரொம்ப முக்கியம்னு அடிக்கடி சொல்றாங்க. இந்த ஆதாரங்கள் அதை எப்படி பாக்குது? ஏன் அது அவ்வளோ முக்கியம்? வலிமை பயிற்சி உங்க ஆயுட்காலத்தோடும் ஆரோக்கியமான வாழ்நாளோடும் நேரடியா சம்பந்தப்பட்டிருக்குன்னு நிறைய ஆய்வுகள் சொல்லுது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, உங்க கைப்பிடி வலிமை, அதாவது கிரிப் ஸ்ட்ரென்த், சில சமயம் உங்க பிளட் பிரஷரை விட உங்க மரண அபாயத்தை நல்லா கணிக்குமா. அப்படியா? ஆமாம். இது வெறும் தசைக்கு மட்டும் இல்ல, உங்க மூளை ஆரோக்கியம், நரம்பு மண்டலம், எலும்பு, மூட்டுகள், அப்புறம் மெட்டபாலிக் ஹெல்த், அதாவது உங்க உடல் சக்தியை எப்படி பயன்படுத்துதுங்கிறதுக்கும் இது ரொம்ப அவசியம். முக்கியமா வயசாகும்போது தசை இழப்பு வரும் இல்லையா, சார்கோபீனியா, அதை தடுக்க இது ரொம்ப உதவும். சரி, வலிமை முக்கியம்னு புரிஞ்சுது.
அப்போ பிராக்டிக்கலா நம்ம உடற்பயிற்சி தேவைகளை ஒரு அமைப்பா எப்படி பார்க்கலாம்? 3 வகையா பிரிச்சுக்கலான்னு இந்த குறிப்புகள் சொல்லுது. 1 அன்றாட உடல் செயல்பாடு, பிசிக்கல் ஆக்டிவிட்டி. இது நீங்க சும்மா நடக்கிறது, படிக்கட்டு ஏறுறது, வீட்டு வேலை செய்யறது மாதிரி. ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கலாம். சரி. ரெண்டாவது கட்டமைக்கப்பட்ட கார்டியோ, ஸ்ட்ரக்சர்ட் கார்டியோ. இது பிளான் பண்ணி செய்யற பயிற்சி, உங்க ஹார்ட் ரேட்டை ஏத்துற மாதிரி. வாரத்துக்கு ஒரு தடவையாவது கொஞ்சம் இன்டென்ஸா பண்றது நல்லது. ஓகே. மூணாவது கட்டமைக்கப்பட்ட வலிமை பயிற்சி, ஸ்ட்ரக்சர்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். இதுதான் உங்க தசை நார்களை நல்லா தூண்டுற பயிற்சி. வாரத்துக்கு ஒரு தடவையாவது இது அவசியம். உங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி இந்த 3ஐயும் நீங்க கலந்துக்கலாம். இந்த கட்டமைப்பு நல்லா புரியுது. இப்போ ரொம்ப பாப்புலரா இருக்கிற ஒரு கேள்வி, இடைப்பட்ட உண்ணாவிரதம், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், கொழுப்பு குறைக்கிறதுல இதுக்கு நிஜமாவே பெரிய பங்கு இருக்கா? இந்த ஆதாரங்கள் என்ன சொல்லுது? அதாவது நீங்க ஒரு நாளைக்கு மொத்தமா எவ்வளோ கேலரி சாப்பிட்றீங்க, எவ்வளோ புரதம் சாப்பிட்றீங்கன்றத கணக்கில் எடுத்துக்கிட்டா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மற்ற டயட் முறைகளை விட கொழுப்பு குறைக்க பெருசா இந்த மேஜிக்கும் பண்றதில்லைன்னு தான் ஆய்வுகள் சொல்லுது. ஓ, அப்படியா? சொல்லப்போனா சில பேருக்கு தசை வளர்ச்சியை இது கொஞ்சம் கஷ்டமாக்கலாம். ஏன்னா அந்த சாப்பிட்ற நேரத்துக்குள்ள ஃபீடிங் விண்டோ தேவையான புரோட்டீனை சாப்பிட முடியாம போகலாம். ஆனா இது உங்க வாழ்க்கை முறைக்கு செட் ஆகுது. உங்களால இதை வச்சு உங்க டயட்டை சரியா ஃபாலோ பண்ண முடியுதுன்னா அடியரன்ஸ் தாராளமா பண்ணலாம். அது ஒரு டூல் தான், ஒரு மந்திரக்கோள் இல்ல. கடைசியா ரெக்கவரி. பயிற்சி செஞ்சா மட்டும் போதாது இல்லையா? நல்லா ரெக்கவர் ஆக என்ன முக்கியம்னு இந்த தகவல்கள் சொல்லுது. தூக்கம், அதுதான் ஃபவுண்டேஷன். மத்ததெல்லாம் அதுக்கு மேல தான். அப்புறம் அடுத்த நாள் வர்ற அந்த தசை வலிய டாம்ஸ் வச்சு உங்க ஒர்க் அவுட் எப்படி இருந்துச்சுன்னு எடை போடாதீங்க. வலி நல்லதுன்னு நினைப்போமே. லேசான இறுக்கம் ஒரு 10க்கு 2 அல்லது 3 இருந்தா ஓகே. ரொம்ப வலி இருந்தா நீங்க ஓவரா செஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். அது உங்க அடுத்தடுத்த ஒர்க் அவுட்டை பாதிக்கும். அப்புறம் போதுமான புரதம், 1 கிலோ பாடி வெயிட்டுக்கு சுமார் 1.6லிருந்து 2.2 கிராம் வரைக்கும். அப்புறம் நல்ல தண்ணி குடிக்கிறது, இது ரெண்டும் ரெக்கவரிக்கு ரொம்ப முக்கியம். அருமை. அப்போ இந்த மொத்த உரையாடல்ல இருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு தெளிவான விஷயம் என்னன்னா, எல்லாருக்கும் ஒரே சரியான வழி கிடையாது. உங்களுக்கு எது பொருந்துதோ, எதை உங்களால தொடர்ந்து செய்ய முடியுமோ அதை கண்டுபிடிச்சு அதுல நிக்கிறது தான் முக்கியம். ஆமா, உங்க தடைகள் என்னன்னு நேர்மையா பாருங்க. யதார்த்தமான இலக்குகளை வைங்க. வாழ்க்கையோட மற்ற விஷயங்களோட இதை பேலன்ஸ் பண்ணுங்க. ஸ்ட்ரென்த், கார்டியோ அப்புறம் அன்றாட ஆக்டிவிட்டி, இத 3ஐயும் உங்க பிளான்ல எப்படி சேர்க்கலாம்னு யோசிங்க. இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி. உங்க ஆரோக்கிய இலக்குகளை அடைய விடாம இப்போ உங்களை தடுக்கிற அந்த ஒரு பெரிய தடை எது? அதோட சண்டை போடுறதுக்கு பதிலா அடுத்த 1 மாசத்துக்கு மட்டும் அதை சமாளிக்கிற மாதிரி ஒரு சின்ன மாற்றத்தை மட்டும் செஞ்சு உங்க இலக்க நோக்கி ஒரு சின்ன அடி எடுத்து வைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க.